ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஆர்டி குபேர சாய் சேனலுக்கு உங்களுக்கு அன்புடன் வரவேற்கிறேன். எல்லாரும் பாபாவுடைய அருளாலும் யூனிவர்ஸோட அருளாலும் சந்தோஷமாகவும் ஹாப்பியாகவும் செல்வ செழிப்போடு வாழ்வீங்கன்றதை நான் நம்புகிறேன். உங்களுக்கு ஏதாவது கமெண்ட்ஸ், ஏதாவது கொஸ்டின்ஸ் கேட்கணும், உங்களோட சக்ஸஸ் ஸ்டோரி சொல்லணுன்னா நீங்கள் இந்த மெயில் ஐடியில் சென்ட் பண்ணுங்கள். ஸோ வாங்க இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ள போன அத்தியாயத்தோட தொடர்ச்சி தான் நம்ம பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பிரம்மதேவரும் நான்முகனும் அதுக்கப்புறம் கலியும் பேசிக்கிறாங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னாக்கா, நான்முகன் சொல்றாரு, களி நீ என்ன ரொம்ப குழப்பற, நீ என்ன சொல்ல வர எனக்கு ஒன்றும் புரியலன்னு. களி சொல்றாரு, ஐயா நான் சொல்ல வருவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிவஹரி நாமத்தை யார் உச்சரிக்கிறார்களோ, தெய்வ பக்தியோட இருக்கிறாங்களோ, யார் ஞானிகளையும் சிவனையும் ஹரியையும் தியானிக்கிறார்களோ, அப்புறம் காசி யாத்திரைக்கு போறவங்க, புனித யாத்திரைகளை போறவங்க, அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி புராண கதைகளை கேட்குறவங்க, புராண கதையை படிக்கிறவங்க, இவங்கெல்லாம் எனக்கு முழுக்க எனக்கு எதிரிக, இவங்களால் தான் நான் துன்பப்படுவேன்றது எனக்கு தெரியும் அப்படின்னு நம்மளுடைய பிரம்மதேவர்கிட்ட நான்முகன் கிட்ட சொல்றாரு. அப்படியே நான்முகன் சொல்றாரு, கரெக்டு அப்படின்னு சொல்லிட்டு, நீ உனக்கான சக்தி உனக்கு கொடுக்கப்படும், நீ இந்த பூ உலகத்துக்கு போக போற, இந்த பூ உலகத்துக்கு நீ சக்தியோட நீ புறப்படு, சந்தோஷமா போ. ஆனா அங்க உனக்கான நீ ஏதாவது தப்பு பண்ணனா அதுக்கான பலன் நீ ஏத்துக்கிட்டு உன்னை தேடி வரவங்க, நான் சாமி பக்தி இவங்கெல்லாம் இருக்கிறவங்களாம் நீ ஏதாவது பண்ணினா நீ பார்த்தீங்கன்னா அவங்களால அழிக்கப்படுவ, அவங்களுக்கு பவர் கொடுக்கப்படும். அது இல்லாம அதுக்கப்புறம் நீ சிவனோட போய் கலந்துருவ அப்படின்னு சொல்றாங்க. உடனே களி சொல்றாரு, ரொம்ப சந்தோஷம், அதாவது இதுக்கான வழி எனக்கு சொல்லுங்க, இதுக்கான சின்னங்கள்லாம் எனக்கு என்னென்ன எப்படிலாம் இருப்பாங்க, அந்த மாதிரி இப்போ நான் உங்களை தெய்வ பக்தியில் இருக்கிறவங்க நான் எப்படி அழிக்காமல் இருக்கிறதுக்கான சின்ன சின்ன குறிப்புகளை கொடுங்க, அவங்க எப்படிலாம் இருப்பாங்க, எப்படிலாம் வாழ்வாங்க அப்படின்னு கேட்குறாங்க. உடனே அதுக்கப்புறம் அவர் சொல்கிறாரு, நம்மளுடைய நான்முகன் சொல்கிறாரு, இது நீ அவங்க நம்மளுடைய பிரம்மதேவர் சொல்கிறாரு, அதுக்கான காலம் நேரம் வரும்போது ஒரு போர் மாதிரி நடக்கும், அந்த போரில் அவங்க தான் ஜெயிக்குவாங்க. அப்போ நீ பார்த்தீங்கன்னாக்கா நீ சிவனோட கலக்கும்போது உனக்கான நல்லது நடக்க ஆரம்பிக்கும். எப்படிலாம் இருக்கும் அப்படின்றத சின்னத்தை சொல்றாங்க. எப்படின்னா, நேர்மையோடு தைரியத்தோடு வாழ்பவர்கள், சக்தி, அதாவது ஹரிஹரன் சிவனும் பெருமாளும் அவங்களுடைய தீவிர பக்தன். அதுக்கப்புறமேட்டா பார்த்தீங்கன்னாக்கா காசியில போய் தங்குறவங்க, குருவை கும்பிட்றவங்க, அப்புறம் தாய் தந்தையை காப்பாத்துறவங்க, அப்புறம் பிரம்மனுக்கு சேவை செய்கிறவங்க, அப்புறம் பசு துளசி வழிபாடு செய்வறாங்க. இவங்க எல்லாருமே ஒரு சின்னம். இவங்கெல்லாம் நீ எதுவுமே அவங்கள பண்ணவே முடியாது அப்படின்னு நம்மளுடைய பிரம்மதேவர் சொல்றாரு. உடனே அதுக்கப்புறமேட்டா நம்மளுடைய களி கேட்கிறாரு, எல்லாம் சரி பிரம்மா, ஆனா என்னன்னா இந்த குருன்னு சொல்றீங்க, அந்த குரு யாரு குரு? புதுசா இருக்குது அந்த சின்னம், எனக்கு அந்த குருவை பத்தி விளக்க முடியுமா அப்படின்னு நம்மளுடைய களி கேட்கிறாரு. உடனே நம்மளுடைய பிரம்மா குருவை பத்தி விளக்க போகிறாரு. குருனா யாரு, குரு எப்படி இருக்க போறாரு அப்படின்றத நம்ம பார்க்க போறோம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம அந்த புக்கு படிக்கிறோம்ல, புராண கதைகள் படிக்கிறோம், எல்லா விஷயங்களும் நம்ம படிக்கிறோம். இப்போ நம்ம டெய்லி லைஃப்ல நம்ம ரொட்டீனா நம்ம செஞ்சிருக்கோம் பாரு, துளசி மாடை வழிபடுறது, நந்தி தெய்வரை வழிபடுறது, சிவனை கும்பிடுறது, பெருமாளை கும்பிடுறது, எல்லாமே நம்ம பண்றோம் பாருங்க. அப்ப இதுதான் நம்மளுக்கு அறிகுறியா சொல்லியிருக்காங்க. நம்மளுக்கு என்ன ஒரு தீய சக்தி நடந்தாலும் நம்ம தொடர்ந்து இதை வழிபடும் போது அந்த கெட்ட சக்திக்கு பவர் போயிடும் அப்படின்றத நம்மளுக்கு அழகா ப்ரூவ் பண்ணியிருக்காங்க பாருங்க நம்மளோட குரு சரித்திர புக்குல. அதனாலதான் உங்களுக்கு டைம் இல்லைனாலும், உங்களுக்கு எவ்வளோ வேலையா இருந்தாலும் நாம இந்த குரு சரித்திரம், ஏதாவது உங்களுக்கு புராண கதைகளை படிங்க, இல்லைன்னா ஏதாவது டெய்லி ஒரு ரொட்டீனா ஒரு வழிபாடை தொடர்ந்து பண்ணும் போது உங்களுக்கான நல்லது நடக்க ஆரம்பிக்கும் அப்படின்னு இந்த புக்ல நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க பாருங்க. இதுக்கு மேல நம்மளுக்கு என்ன தேவை பாருங்க. அதேதான் இப்ப அடுத்தது நம்ம குருவை பத்தி தெரிஞ்சுக்க போறோம். குருனா யாரு, குரு எப்படிப்பட்டவர், சின்ன அக்கா நம்ம புரிஞ்சுக்க போறோம். நம்மளுடைய பிரம்மா பாத்தீங்கன்னாக்கா குருவை பத்தி விளக்க ஆரம்பிக்கிறாரு. குரு ரு அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம். கு என்பது என்னன்னா சித்தி அளிக்கும். ரு என்பது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா பாவங்களை போக்கும். நம்ம எந்த நாமத்தை சொன்னாலும் குரு அப்படின்ற ஒரு நாமத்தை அடிக்கடிக்கு நம்ம சபிக்கும் போது நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா நம்மளோட பாவங்களும் நம்மளுக்கு சித்தி அளிக்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க, நம்மளுடைய பிரம்மா சொல்றாரு. அதனால குரு ரொம்ப முக்கியம். இது மட்டும் இல்ல, குருவால இன்னும் என்னென்ன பயன் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா,
அதாவது கணேசன், அக்னி, அதுக்கப்புறம் அறம், பொருள், இன்பம், வீடு என்று 4மே இதுல அடங்கி இருக்குது. அதனால இந்த ஒரு வார்த்தை சொல்றதுனால இவ்வளோ விஷயங்கள் அடங்கி இருக்குது. இது மட்டும் இல்ல, அடுத்தடுத்தது எல்லா கடவுள் கூடயும் இணைந்து அவருக்கும் குருவுக்கும் என்ன வித்தியாசம் என்றத அழகா நம்மளுக்கு பிரம்மா கூறி இருக்கிறாரு. அதையும் நம்ம ஒன்னொன்னா பார்க்க போறோம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க. அடுத்தது குருவை பத்தி சொல்றாங்க. குரு யாரு அப்படின்னா அன்னை, தந்தை, சிவபெருமான் ஆவார். அதாவது சிவபெருமான் கோபம் போடுவார், சிவன் கோவப்பட்டா குரு காப்பாத்துவார். ஆனா குருவே கோவப்பட்டா யார் நம்மளை காப்பாத்துவா அப்படின்னு சொல்றாங்க. குருவோட மேன்மை சொல்றாங்க. அதுக்கப்புறம் குருவை விஷ்ணு கூட கம்பைன் பண்றாங்க. குரு, பிரம்மா, விஷ்ணு, மகேஸ்வரா மற்றும் பரத்மா. எனவே குருவை சரணடைய வேண்டும். 2 பேரும் ஒண்ணுதான் சொல்றாங்க. அதுல பாத்தீங்கன்னாக்கா அதுக்கப்புறம் நம்ம கடவுளை நம்ம வழிபடும் போது வழிபட என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடவுள் ரொம்ப சந்தோஷப்படும் போது நம்மளுக்கு கடவுள் ஒரு குருவை வழிகாட்டுவார், இவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த குருவை நாம அதே மாதிரி நம்ம வணங்கி வழிபட்டா நம்மளோட இந்த உலகத்துல நம்ம சந்தோஷமா ஹாப்பியாவும் நம்ம வாழ்வோம், நம்மளுடைய வேலையை நம்ம கரெக்டா செய்வோம் அப்படின்னு சொல்றாங்க. குருக்கு எவ்வளோ மேன்மை பாருங்க சொல்றாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்கன்னா, இப்ப நம்ம பூஜை செய்யறோம்ல, பூஜை செய்யறது, தீர்த்த யாத்திரை போறது, விரதங்கள் இருக்கிறது, யோகம், தவம் செய்யறது, தர்மம் இருக்குது, வர்ணம், ஆசாரம், விவேகம், கேள்வி, ஞானம், இந்த மாதிரி பக்தி, வைராக்கியம், இது எல்லாமே எப்ப நிறைவுபடுமா, நம்ம குருவை முழு மனதோட கும்பிடும் போது இது எல்லாம் சரியா சரணாகதி அடையும் போது, குருவை நம்ம சரணாகதி அடையும் போது இந்த விஷயங்களுக்கு நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம நம்மளோட குருவை பத்தி இன்னும் மேன்மையா என்னென்ன சொல்றாங்க பாத்தீங்கன்னா, அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்கன்னா, இந்த சாஸ்திரங்களே நம்ம படிச்சா கூட அந்த அளவுக்கு நம்ம இந்த சூழல்ல இருந்து விடுபட முடியாது. நம்ம சாஸ்திரங்கள், புராணங்கள் என்ன படிச்சாலும் நம்ம குருவை சரணாகதி அடையும் போதுதான் நம்மளுடைய உலகத்துல இருந்து நாம இந்த சூழல்ல இருந்து நம்ம தப்பிக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த பிரம்மதேவா நம்மளோட குருவை பத்தி இவ்வளவு அழகா விளக்கத்தை யாருக்கு கொடுத்தாரு அப்படின்னா, கலிக்கு மட்டும் இல்லை, நம்மளுக்கும் இந்த பிரம்மா நம்மளுக்கு அழகா விளக்கி இருக்காரு. அந்த கலி சொல்றாரு, இவ்வளவு விஷயங்கள் இருக்கா, எவ்வாறு கடவுளை எப்படி கடவுளுக்கு நிகராக இருக்கிறாரு, இது ரொம்ப சந்தோஷமா இருக்கு, குருவை தவிர முக்கிய வேற வழியே கிடையாது அப்படின்னு சொல்லி கலியே ஒத்துக்கிறார். அப்ப இந்த உலகத்துல ரொம்ப ரொம்ப முக்கியம் குரு தான் அப்படின்றது ஒத்துக்கிறாரு. நாமளும் ஒத்துக்கிட்டோம். நீங்க எந்த சாமியை வேணா கும்பிடுங்க, கடைசியா நீங்க குரு காலில் தான் விழும். சாமியை கும்பிட்டாலே குருவை தான் நம்ம நாடி போகணும் அப்படின்றது இந்த இதுல இருந்து தெரியுது. அதுக்கப்புறமேட்டா இப்ப நம்ம குருவை பத்தி நம்ம கொஞ்சம் பார்த்துருக்கோம். அடுத்த அத்தியாயத்துல நம்ம குருன்னா யாரு, குரு எப்படிப்பட்டவர்ன்ற ஒரு சின்ன ஒரு கதை மூலியமாக நம்மளுக்கு சொல்றாங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இதோட அடுத்த அத்தியாயத்துல பார்ப்போம். எல்லாரும் சந்தோஷமா இருக்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா எல்லாருக்கும் சென்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். குரு சரித்திரம். ஓம் குரு சரித்திரம்.